என்னோட மோசமான நிலையை பாருங்க. என்னோட பயிர்கள் நாசமாகிடுச்சு, என்னோட வீடு இடிஞ்சிருச்சு, கிராமத்து மக்கள் சிலர் இறந்துட்டாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த உலகத்தில் உள்ள 200 நாடுகளில் எந்த நாடு காலநிலை மாற்றத்தால அதிகமாக பாதிக்கப்படும்னு பார்த்தா அது இந்தியா தான். ஆனால் இந்தியாவில் அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை, கல்வியே இல்லை. ஓட்டு போடுறவங்களுக்கு கல்வி இல்லாதப்ப கவர்மெண்ட்டும் நாம இவங்களுக்கு ஏன் சொல்லணும்னு சொல்லுது. இவங்களை சாக விடலாம்னு ஒருமித்த கருத்து ஏற்பட்டுடுச்சு. இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகள் பின்தங்கினவங்க எல்லாரும் எப்படியும் சாகத்தான் போறாங்க. அதனால இவங்களை சாகட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஏழைகளா, மூட நம்பிக்கை உள்ளவங்களா, கல்வி அறிவு இல்லாதவங்களா, பின்தங்கியவர்களா இருக்கிறாங்களோ அந்த பாவப்பட்டவங்களை இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு விட்டுடுறாங்க. பயங்கரமான வெப்பநிலை உயரும், பயங்கரமா மழை கொட்டும், பயங்கரமான புயல்கள் வரும். இவங்களை காப்பாற்ற முடியாது, இவங்களை சாக விடுங்க. அழிய போறவங்க எதனால அவங்க அழிய போறாங்கன்னு கூட தங்களுக்கே தெரியாத எளிமையான மனநிலையில் இருக்கிறாங்க. நீங்க படிச்சவங்களா இருந்திருந்தா, உங்ககிட்ட விழிப்புணர்வு இருந்திருந்தா, உங்க அறிவு திறந்திருந்தா, உங்களுக்கு விஞ்ஞான உண்மைகளோட தகவல் தெரிஞ்சிருந்தா நீங்க புரட்சி செஞ்சிருப்பீங்க. நீங்க என்னோட மோசமான நிலையை பாருங்க. என்னோட பயிர்கள் நாசமாகிடுச்சு, என்னோட வீடு இடிஞ்சிருச்சு, கிராமத்து மக்கள் சிலர் இறந்துட்டாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. கிளைமேட் சேஞ்ச் இந்தியா மேல எந்த அளவுக்கு கொடூரத்தை காட்டுதோ அந்த அளவுக்கு இந்தியா இன்னும் அதிகமா மூட நம்பிக்கையில மூழ்கும். அது அவசியம். ஏன்னா மக்கள் விழிப்படைஞ்சிட்டா அவனை புரட்சி வந்துடும். அதனால அவங்களுக்கு இன்னும் அதிகமா மூட நம்பிக்கைங்கிற நஞ்சை தந்துகிட்டே இருக்க வேண்டியது அவசியமாயிடுது.